தைப்பூசம் திருநாள் உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் திருநாளாகும் இந்நாள். தை மாதம் வரும் பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரத்தில் சில நற்காரியங்களை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் இது மேல்நோக்கு நாள். பதவி ஏற்கலாம். விவசாய பெருமக்கள் பசுமாடு கன்று வாங்கலாம். புதிதாக வீடு கட்டியவர்கள் கிரக பிரவேசம் மேற்கொள்ளலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள ஏதுவான நாளாக இந்நாள் அமையும். நகைகள் வாங்கலாம். யாத்திரை, வெளிநாடு பயணம் செல்வதற்கு உகந்த நாளாகும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களும் இந்நாளில் தொடங்கலாம். ஆன்மீக ரீதியாக தைப்பூசம் திருநாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது? புராண காலத்தில் முருகபெருமானுக்கு சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் செய்ய அன்னை பராசக்தி வேல் அளித்த திருநாள் ஆகும் இந்நாள். சன்மார்க்க நெறியை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். அவர் வடலூரில் ஜீவ சமாதி அடைந்த நாளாகும் இந்நாள். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்நாளில் விரதத்தை மேற்கொண்டால் எல்லாவித நற்பலன்களும் ஏற்படும் என்பது ஆன்றோர் கருத்து. விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் குளித்து திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். சில பெருமக்கள் நீர் மட்டும் அருந்தி மாலை வரை விரதம் இருந்து அருகில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமான் அபிஷேகத்திற்கு பால் அளித்து ஓம் சரவணபவ ஓம் என்று மனதில் உச்சரித்த வண்ணம் கோயிலை 11 முறை வலம் வந்து பின்னர் விரதத்தை முடிப்பர். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள், உடல் உபாதை உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியம் ஒருவேளை உணவருந்து விரதம் மேற்கொள்ளலாம். இதுவும் முடியாது என நினைப்பவர்கள் சைவ உணவினை சிறிது உணவருந்து விரதம் மேற்கொள்ளலாம். விரத காலத்தில் வழிபடும் நேரம் காலையில் வழிபடலாம். மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணிக்குள் முருகபெருமானுக்கு படையில் இட்டு வழிபாடு செய்யலாம். விரதம் மேற்கொள்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் முருகபெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு பின்னர் பால் பழம் அருந்தி விரதத்தை முடிக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ ஓம் என உச்சரித்த வண்ணம் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம். செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை: பொய் சொல்லுதல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, அசைவ உணவை உண்ணுதல், பிற உயிர்களுக்கு இன்னல் விளைவித்தல். தைப்பூசம் திருநாளன்று என்னென்ன பொருட்களை வீட்டிற்கு வாங்கினால் நன்மைகள் உண்டாகும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மஞ்சளை கடையிலிருந்து வாங்கலாம் அல்லது மஞ்சள் தூளையும் வாங்கலாம். இதனால் வரும் தைப்பூசத்திற்குள்
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு உள்ளது. கல் உப்பு. கல் உப்பில் லட்சுமி தேவியார் குடியிருப்பார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் ஒன்று. அதனை வாங்குவதால் வீட்டில் என்றும் லட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கும். வெல்லம். எல்லா விஷயங்களும் நன்மையாகவே குடும்பத்தில் நடக்கும் என்பதை உரைப்பது. பச்சரிசி சிறிதளவு. பௌர்ணமி நாளன்று சந்திரன் உச்சகதியில் இருப்பதால் பச்சரிசி வாங்குவது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும், செல்வ செழிப்பு கூடும். கோதுமை சிறிதளவு. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சூரிய பகவானுக்கு உகந்த தானியமான கோதுமையை வாங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். இவை அனைத்தும் வாங்கி வைத்து விட்டோம். இதனால் எங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்? மருத்துவ ரீதியாக அலோபதி சித்தா வைத்திய முறைப்படி பார்த்தால் மாதத்தில் ஒரு நாள் உண்ணா நோன்பு மேற்கொண்டால் குடல் இயக்கத்திற்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம் கூடும். ஆன்மீகப்படி முருகபெருமான் திருவருள் நிச்சயம் உங்களுக்கு கிட்டும். முருகபெருமானை மனமுருகி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைத்தீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் முருகபெருமான் உங்களுக்கு அடுத்த தைப்பூசத்திற்குள் நிறைவேற்றி கொடுப்பார். இது நிச்சயம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.